ஓதுதல் என்பது நல்ல நூல்களை, நல்ல உயர்ந்த சாஸ்திர நூல்கள், தோத்திர நூல்கள், தெய்வீக பாடல்கள், இறைவனுடைய திருநாமங்கள் இவற்றை ஓதுவதை குறிப்பிடுகின்றது. அந்த ஓதுவதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அன்றாடம் எப்படி உணவருந்துகின்றோம், உடலை தூய்மைப்படுத்துகின்றதுக்காக குளிக்கின்றோம், அன்றாட ஓய்வு கொடுக்கின்றோம் உடலுக்கு, தூங்கி எழுந்து எல்லாம் செய்யும். அதுபோல அன்றாட காரியங்களில் ஒன்றாக ஓதுவதை சேர்த்து கொள்ள வேண்டும். ஓதுவார்கள் தேவார இன்னிசைகளை ஓதுவதால் அவர்களை ஓதுவார் என்று குறிப்பிடுகின்றார்கள் என்ற ஒரு காரண பெயர் என்றும் சொல்லுகின்றார்கள். அப்படி ஓதக்கூடியது இறைவனுடைய பெருமைகளை ஓதுவது வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அடுத்து வரக்கூடியது தவம். இந்த தவம் என்பது திருவள்ளுவர் சொல்லும் பொழுது, தவம் செய்வார் தன் கருமம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையின் வசப்பட்டு என்று சொல்லுகிறார். தவம் செய்பவர்கள்தான் அவரவருக்கு என்று விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்வார்கள். மற்றவர்கள் ஆசைக்கு அடிமையாகி ஆசையின் வசப்பட்டு அவம் மோசமான விரும்பத்தகாத காரியங்களை, செயல்களை செய்வார்கள் என்று சொல்லுகின்றார். அதனால தவம் என்பது எப்படியே ஒரு முனிவர் போல காட்டுக்குள்ளே சென்று ஊன் உறக்கங்களை எல்லாம் ஒழித்து விட்டு ஜடாமுடி தரித்து தியானம் செய்கின்ற கோலத்திலே அமர்ந்து 24 மணி நேரமும் இறை சிந்தனையில் இருப்பது என்பதை குறிப்பிடுவது அல்ல. தவம் என்பது மானசீக தவம் என்று சொல்லுகின்றார்கள். இதை பற்றி கீதையிலே அடுத்த 17வது அத்தியாயம் ஸ்ரத்தாத்ரய விவாக யோகம் என்பதிலேயே சொல்லப்படுகின்றது. மனிதன் தெய்வீக தவம் செய்கின்றான், அசுர தவம் செய்கின்றான். அதே போல 3 குணங்கள் இருப்பது போல சாத்வீக தவம், ராஜச தவம், தாமச தவம் என்று சொல்லுகின்றார்கள். சாத்வீக குணம் உடையவர்கள் இந்த உலகமெல்லாம் நன்கு இருக்க வேண்டும், எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று தாய்மானவ சுவாமிகள் பராபர கண்ணியிலே சொல்லுவது போல எல்லோருடைய இன்பத்திற்காகவும் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் தவம் செய்கின்றார்கள். ராஜச தவம் என்பது ராட்சச குணம் உடையவர்கள் ஏதாவது ஒரு விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல உயர்ந்த சம்பளம் கிடைக்க வேண்டும், திருமணமாக வேண்டும், குழந்தை பேறு வேண்டும், இப்படி ஏதாவது ஒரு ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக செய்யக்கூடியது என்று சொல்கின்றார்கள். தாமச தவம் என்பது நம்ம புராண இதிகாசங்கள்ல அசுரர்கள் தவம் செய்தது பற்றி நிறைய படிக்கிறோம். அந்த அசுரர்கள் செய்யக்கூடிய தவம் எல்லாம் தாமச குணத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கின்றது. பிறர் அழிய வேண்டும், நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அதற்காக தவம் செய்கின்றார்கள். அது பொருத்தமான தவம் கிடையாது என்று சொல்லப்படுகின்றது. அதே போல மனதாலும் வாக்காலும் செயலாலும் தவம் செய்தல் என்ற ஒரு கோட்பாடும் சாஸ்திர நூல்களிலே சொல்லப்படுகின்றது. மனதால் செய்யக்கூடிய தவம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லா வகையிலேயும் சிறப்புகள் சேர வேண்டும் என்று பிறருடைய நன்மையின் பொருட்டு
மனதால் அவர்களை வாழ்த்தி அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்வது, அது மானசீக தவம் என்று சொல்லப்படுகின்றது. வாக்கால் செய்யக்கூடிய தவம் பிறர் மனம் நோக பேசாமல் இனிமையான சொற்களை பேசுதல் வேண்டும். வள்ளுவர் சொல்லும் பொழுது, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்திற்று என்று சொல்லுவார். நல்ல பழம் இருக்கும் பொழுது காயை போய் ஒருவன் விரும்புவானா? அப்படி விரும்பி அந்த காயை எடுத்து கடிப்பது போலதான் இனிமையற்ற சொற்களை பேசுவது என்று அந்த குறள் சொல்லுகின்றது. பிறருக்கு ஒரு வகையில நன்மை செய்ய வேண்டும் அல்லது அவர்களுக்கு இதத்தை தரக்கூடிய, ஆறுதல் தரக்கூடிய சொற்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் கரடு முரடாக தேவையில்லாத வார்த்தைகளை அள்ளி வீசுவது, அது மிகவும் மோசமான இயல்பு. பண்பட்ட உள்ளத்திலிருந்து பண்பட்ட சொற்கள் மட்டும்தான் வெளிவரும். அந்த பண்பட்ட சொற்கள் தான் வாக்கால் செய்யக்கூடிய தவம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த உடலால் செய்யக்கூடிய தவம் என்பது நம்மால் இயன்ற அளவு எல்லோருக்கும் உதவி செய்வது, எல்லோருக்கும் இயலாவிட்டால் குறிப்பிட்ட சிலருக்காவது உதவி செய்வது, அவர்கள் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய சிக்கல் பிரச்சனை இவற்றிலிருந்து அவர்களுக்கு ஒரு தீர்வு சொல்லி அவர்களை நெறிப்படுத்துவது, அவர்களுக்கு வழிகாட்டுவது, இப்படி செய்யக்கூடியது. உடலால் அடுத்தவர்களை தாக்கவும் செய்யலாம், அடுத்தவர்களை கொடூரமாக ஏதாவது அடிக்கிறது, துன்புறுத்துறது, இந்த மாதிரியான காரியங்களும் செய்யலாம். அப்படியெல்லாம் இல்லாமல் உடலால் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியது. எப்படி வாக்கால் வார்த்தைகளால் கொல்லாதேன்னு சொல்லுவாங்க சில சமயங்கள்ல, அப்படி வார்த்தைகளால் கொல்லாமல் வார்த்தைகளால் புண்ணாகி ரணமாக இருக்கின்ற மனத்திற்கு மருந்து தடவியது போல இதமாக பேசுவது, அது வாக்கால் செய்யக்கூடிய தவம் என்று சொல்லுகின்றோமோ அதுபோல உடலால் செய்யக்கூடிய தவமும் அமைந்திருக்கின்றது. இப்படி தவம் என்பது பல நிலைகளில் பல பெரியவர்களால் விளக்கப்பட்டிருக்கின்றது. இன்று ஸ்ரீ சாரதா தேவியாருடைய 173வது பிறந்த தினம். சாரதா தேவியார் மிகப்பெரிய தவம் செய்திருக்கின்றார் என்று சொல்லுகின்றார்கள். பஞ்சாக்னி தபசு என்பது ஒருவர் நிற்க அவரை சுற்றி 4 மூலையிலேயும் நெருப்பு மூட்டி நேர் மேலே சூரியன் என்ற இயற்கை அக்னி தகித்து கொண்டிருக்க, இந்த 5 பஞ்சா அக்னிக்கு நடுவிலே செய்யக்கூடியது தவம் பஞ்சாக்னி தபசு. அப்படிப்பட்ட தபசை சாரதா தேவியார் இயற்றி இருக்கின்றார். அவர் அன்னையினுடைய வடிவமே என்பதை ராமகிருஷ்ண பரமஹம்சரே உறுதியாக சொல்லி இருக்கின்றார் என்றெல்லாம் பார்க்கிறோம். அன்னையாருடைய வாழ்க்கையிலே அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே தவமாகத்தான் அமைந்திருக்கின்றது. அவர்களுக்கு வாய்த்திருந்த உற்றார் உறவினர்கள் எல்லோரும் இடைஞ்சல் செய்யக்கூடியவர்கள், எல்லோரும் தொந்தரவு செய்யக்கூடியவர்கள், அனைவரையும் பொறுத்து கொண்டு அனைத்து பிரச்சனைகளையும் தானே தோள் கொடுத்து ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் சமாளித்து நடத்தி சென்றவர். அவர் உடனேயே இருந்தவர் யோகின்மா என்ற ஒரு மிகப்பெரிய பக்தை. அவருக்கே சந்தேகமாக போய்விடுகின்றது. குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தவத்திலே மிக உயர்ந்தவர், அவருடைய காலத்துக்கு பின்னாலே
சாரதா தேவியார் சாதாரண குடும்ப பெண் போல தன் உற்றார் உறவினர், தனக்கு தெரிந்தவர்கள், தன்னை அண்டி இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்காக ஏன் இத்தனை பாடுபட்டு உழைத்து அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே வாழ்க்கை நடத்துகின்றார்? ஒருவேளை இவர் குருதேவருக்கு பின்னாலே தன்னுடைய ஆன்மீக தவநெறி நிலையில இருந்து தவறி சாதாரண மானிட பெண் போல மாறிவிட்டோரோ என்று ஒரு ஐயம் அவருக்குள்ளே எழுகின்றது. அப்போ ஒரு நாள் கங்கை கரையிலே யோகின்மா தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது குருதேவர் காட்சி தருகின்றார். அவர் கங்கையிலே மிக தொலைவிலே போகின்ற ஒரு பொருளை சுட்டி காட்டி, அது என்னவென்று பார்த்தாயா என்று கேட்கின்றார். அது ஒரு சிறு குழந்தையினுடைய உடல். அவர் கேட்கின்றார், இரத்தமும் மாமிசமுமாக இப்படி கங்கா பிரவாகத்திலே நதியிலே அடித்து வரப்படுகின்ற அந்த சிசுவினுடைய உடலால் கங்கை நதி பாதிக்கப்படுமா? அதனுடைய புனித தன்மை கெட்டுவிடுமா? அதுபோலதான் சாரதா தேவியாரும். அவர் எந்த சூழ்நிலையில இருந்தாலும், அவர் என்ன காரியங்கள் செய்தாலும், அவருடைய மனம் எப்பொழுதும் தவத்திலேயே ஊறி போயிருக்கின்றது. அதனாலே வீணான சந்தேகம் உனக்கு வேண்டாம் என்று யோகின்மாவிடம் சொல்ல, அவர் ஓடோடி வந்து சாரதா தேவியார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கின்றார் என்று அவர்களுடைய வரலாற்றிலே குறிப்பு இருக்கின்றது. தவம் என்பது அவரவர் மனதை செப்பம் விடுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் நல்ல வழிக்கு அழைத்து வருவது என்பது மிக உயர்ந்த நிலை. இப்படி இந்த தவத்தை செய்தல் வேண்டும். இதனுடைய பலனாக நாம் மன தூய்மை பெற முடியும். ஏற்கனவே 2வது தெய்வீக குணம் மன தூய்மை தான் சொன்னார். மன தூய்மை இருந்தால் இறைவனுடைய அருள் அங்கு குடிகொள்ளும் மனதிலே. எனவே எல்லா விதமான தெய்வீக குணங்களையும் நமக்குள் வளர்த்து கொண்டே வர வேண்டும். ஒரு நல்ல குணம் இருக்க இன்னொரு நல்ல குணத்தை அது அழைத்து கொண்டு வரும். இதற்கு ஏற்பத்தான் இந்த 27 தெய்வீக குணங்களும் சொல்லப்பட்டு வருகின்றன பகவானால். இந்த தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் என்ற அத்தியாயத்தின் கீழே முதல் 3 ஸ்லோகங்கள்ல தெய்வீக குணங்கள் சொல்லப்படுகின்றன. அவற்றை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். நாளை எளிமை, அஹிம்சை என்ற 2 நற்குணங்கள், தெய்வீக பண்புகளை பற்றி காணலாம். எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிமையோடு மன நிறைவோடு வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் அவனுடைய பூரண ஆசியை நல்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.